ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் வந்துட்டு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம். அதாவது முகப்புரை. முகப்புரை அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா, இது ஒரு இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு பகுதி. அதாவது நம்ம புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னுரை பற்றி படிப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த முகப்புரை அப்படிங்கிறது. இதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த முகப்புரையை வந்துட்டு அரசியலமைப்பில் எந்த நாடு வழங்குச்சுன்னா அமெரிக்கா. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு முகப்புரையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து தான் வந்துட்டு இந்தியா மற்றும் பல நாடுகள் வந்துட்டு இந்த முகப்புரை வந்துட்டு அறிமுகம் செஞ்சாங்க. இந்த முகப்புரை வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கவும், அப்புறம் வந்துட்டு சுதந்திரம் லிபர்ட்டி, அதாவது சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையை பற்றுறுதியில் மற்றும் வழிபாடு சுதந்திரம் இதுவும், அப்புறம் வந்துட்டு ஈக்குவலிட்டி சமத்துவம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சகோதரத்துவம். இந்த 4 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த முகப்புரை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த முகப்புரை வந்துட்டு 1949 நவம்பர் 26 வந்துட்டு நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணயம் சபை வந்துட்டு ஏற்று சட்டமாக வந்துட்டு இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பண்டித ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு டிசம்பர் 13, 1946 வந்துட்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் குறிக்கோள்கள் மற்றும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்பு இது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையாக மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஜனவரி 22, 1947 தான் வந்துட்டு இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபையால் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் வந்துட்டு முகப்புரையாக வந்துட்டு மாற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்புக்கு முகப்புரை வேண்டுமென்று கூறியவரும் ஜவஹர்லால் நேரு தான். அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார். மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்தியா வந்துட்டு ஒரு இறையாண்மையுடைய சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு நாடாக உள்ளது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை நமது நோக்கங்கள் எனவும் அரசியல் சட்டத்தின் முகப்புரை கூறுகிறது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா. அதாவது இந்த முகப்புரை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, தாகூர்தாஸ் பார்கவ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதே முகவரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு எப்போ ஏற்றுனாங்களோ அப்போ வந்துட்டு இந்த முகவரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அரசியலமைப்பின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் இதில் குறிக்கப்பட்டுள்ளது. நோக்கம், அதில் குறிக்கோள்கள் எல்லாமே வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. இந்த நவம்பர் 26 தான் வந்துட்டு அந்த டேட்டில் தான் வந்துட்டு நம்ம முகவரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் வந்துட்டு சமத்துவம், சுதந்திரம் போன்ற வார்த்தைகள் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா பிரெஞ்சு வழியாக தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு வந்துட்டு இறையாண்மை பெற்ற மக்களாட்சி குடியரசு எனவும் சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற குடியரசு எனவும் கூறுகிறது. நெக்ஸ்ட்டு கேசவானந்த பாரதி அப்படிங்கிற வழக்கில் வந்துட்டு என்ன நினச்சுன்னா, கேரளா அரசை எதிர்த்து தொடங்கிய வழக்கில் முன்னுரை அரசியல் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் கூறியது. எப்போனா 1973 வந்துட்டு கேசவானந்த பாரதி அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியே தான் முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு தீர்ப்பு வழங்கி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்க்கலான்னா, 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள் நமது அரசியலமைப்பு அவையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இங்கு ஏற்றி நமக்கு வழங்குகிறோம். அதான் 1949 வந்துட்டு நவம்பர் 26 அரசியலமைப்பு அவையில் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு முகப்புரையின் முக்கியத்துவம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் எந்நோக்கத்திற்காக அதனை இயற்றினார்கள், அதன் மூலம் அவர்கள் அடைய விரும்பிய அரசியல், சமுதாய, பொருளாதார மாறுதல்கள் யாவை என்பன பற்றிய குறிப்புகளை முகவுரை பகிர்கிறது. அரசியலமைப்பின் உட்பிரிவுகளில் காணப்படும் குழப்பங்களை தெளிவுறுத்தவும் சில நேரங்களில் முகப்புரை பயன்படுகிறது. இதன் மூலம் நீதித்துறை அரசியலமைப்பின் மாண்பினை சரியான கோணத்தில் விளம்ப இயலும். மேலும் அரசியலமைப்பின் இறையாண்மை அதிகாரத்தை மூலவர் எவர் என்பதையும் அரசியலமைப்பு இயற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளினையும் முகப்புரை கொண்டுள்ளது. முகப்புரையின் சட்ட திருத்தம். முகப்புரையில் வந்துட்டு ஒரே ஒரு முறை தான் வந்துட்டு திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. எப்போனா 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக தான் வந்துட்டு முகவுரை வந்துட்டு திருத்தப்பட்டிருக்கு. அதில் என்னென்னா சமதர்ம மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துட்டு சேர்க்கப்பட்டது. ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையும்
சேர்க்கப்பட்டது. அப்போ தான் வந்துட்டு முகவுரை வந்துட்டு திருத்தம் செஞ்சுருக்காங்க. எப்போனா 1976. எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். என்னென்ன வார்த்தைகள்னால் சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகளை வந்துட்டு சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜனநாயகம். அபிரஹாம் லிங்கன் கருத்துப்படி ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக அமைக்கப்படும் மக்களின் அரசாகும். இதுதான் வந்துட்டு ஜனநாயகம் அப்படின்னு வந்துட்டு அபிரஹாம் லிங்கன் வந்துட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஜனநாயக அரசின் பிற இயல்புகளான சட்டத்தின் ஆட்சி, குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான விதிகள், அனைவருக்கும் நீதி மற்றும் சமத்துவத்தில் நம்பிக்கை, சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற நீதித்துறை, பத்திரிகை சுதந்திரம், நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல்கள் போன்றவை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு இது என்னென்னா, இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி. நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கிராமங்கள் இந்தியாவின் உயிர்நாடி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மகாத்மா காந்தி. இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு என்னென்னா மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மையில் வந்துட்டு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ. நெக்ஸ்ட்டு சமூகத்துவத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான டாபிக்ஸ்னால் நம்ம இந்த ஹைலைட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் தான் முக்கியமான டாபிக்ஸ். எந்த வருஷம் இது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த முகப்புரையோட பேசிக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.